வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி பாருங்கள், 23 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எடுத்தது இது. 3454 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலையில் 4:30 மணிக்கு நிலவரம். அது இன்றைக்கி தேதியிலே இருக்குது. இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டு அவைலபிள் இன்னும் 3454 டிக்கெட்டு அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. அதே 23ஆம் தேதி இன்னும் 783 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இந்த 1 ஹவரில் 3000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட போயிடுச்சு. 3 இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 30,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. அதில் இன்னும் 783 டிக்கெட்டு தான் இன்னைக்கு தேதியில் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் ஸ்லாட் கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. நேற்று கொடுக்கல, பட் இன்றைக்கி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. இன்றைக்கி டேட்டில் இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு கொடுக்கறதுல 783 டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க. திருமலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் புக்கிங்கில் இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்க பிரதட்சணம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது ஜூலை மாதத்துக்கான கோட்டா. ஆன்லைனில் மட்டுமே பண்ண முடியும் இதை. அதனால் இதுக்கு தேவை உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. வெள்ளிக்கிழமையில் இது கிடையாது, மற்ற நாட்களில் மட்டும் உண்டு. அதுக்கடுத்தது விஐபி பிரேக் தர்ஷன். 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. இது விஐபி பிரேக் தர்ஷன் பேர். பிகினிங் பிரேக் தர்ஷனுங்கிற பேரில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு புக்கிங் இது. முதல்ல நீங்கள் 10,000 டொனேஷன் பண்ணணும். அப்புறம் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தர்ஷனுக்கு புக் பண்ணணும். அதுக்கடுத்தது பாருங்கள், இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு 23ஆம் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுது. இது முழுக்க ஃப்ரீ டிக்கெட் தான் இது. இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, வயதானவர்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கணுங்கிறது தான் ஏஜ் லிமிட்டு. அது கம்மியாக இருந்தால் அது கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணாது. அதுக்கடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு அவங்களோட கவர்மெண்ட் கொடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இது ரெண்டும் தான் இது. இது மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த சீனியர் சிட்டிசனில் உங்களோட கூட இன்னொருத்தரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் இதில் ஃப்ரீ டிக்கெட் தான். அதனால் தேவை உள்ளவங்க இதுக்கு ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க. இது மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நன்றி, வணக்கம்.